Hi dear friends, good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடேல இருந்து டயட் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். எங்கேயிருந்து வந்துச்சு இந்த நாணவதியன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் பயங்கரமா பழைய மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இமிடியேட்டா இந்த வெயிட்டை குறைக்கல அப்படின்னா அது இன்ச்சஸ்ல ஃபார்ம் ஆகி பாடியில அப்பீரியன்ஸ்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால டெம்பரரியா தான் அந்த வெயிட் ஏறி இருக்கு. அந்த டெம்பரரி வெயிட்டை உடனே ஒரு 2-3 டேஸ்ல குறைச்சிடலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. லைவ்ல காட்ட போறேன். அவ்வளோ வெயிட் ஏறிச்சான்னு கேட்டா நீங்களே பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோல ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு என்ன டயட் ஃபாலோ பண்றேன், ஒர்க் அவுட் பண்றது, இது மட்டும்தான் வரும். எனக்கு பயங்கர டயர்டு, அதனால தான் நான் வார்ம் வாட்டர் குடிக்கிறேன். உங்களுக்கு வேணா ஜிஞ்சர் வாட்டர், லெமன் வாட்டர், ஹனி, அந்த லெமன் வித் ஹனி, இல்லைன்னா ஜீரா வாட்டர், பட்டை தண்ணி, இது மாதிரி ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு பயங்கர டயர்ட், அப்படியே ஃபேஸ்லயே நல்லாவே தெரியுது. அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே பெயினா இருக்கு. அப்படி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா லாங் டிராவல். நேத்தி பழனி போயிட்டு வந்தது கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணி ஒரு நாள் முழுக்க அவுட் சைடே இருந்ததுனால ரொம்ப டயர்டு. நல்லா தூங்கி லேட்டா தான் ஏஞ்சனே. அதனால வார்ம் வாட்டர் தான் குடிச்சுக்கிறேன். நீங்க வேணா எந்த ஹெல்த் ட்ரிங்க் வேணாலும் குடிங்க. சரி, இப்போ என்னோட வெயிட்டை வந்து பார்த்துடலாம். அந்த வெயிட்டை எவ்வளவு சீக்கிரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குறைக்கணுங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். டெம்பரவரி வெயிட் தான். அந்த டெம்பரவரி வெயிட்டை சீக்கிரமா பார்த்து நம்ம உடனே வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம விட்டுட்டாதான் அந்த வெயிட் வந்து நம்மளோட பாடியில அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். சரிங்களா? ஈஸியா அந்த டெம்பரவரி வெயிட்டை குறைச்சிடலாம். டெய்லி என்னோட வெயிட் அப்டேட். இந்த மாதிரி இந்த டெம்பரவரி வெயிட்டை குறைக்கிறது. லாஸ்ட் 65 இருந்தேன். இப்ப எவ்வளவு இருக்குங்கிறத இப்ப சொல்றேன். அந்த 65ல இருந்து ஏறின வெயிட் வந்து ஈஸியா இந்த வீக்லயே குறைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அந்த ஒவ்வொரு நாள் அப்டேட்டும் இந்த வீடியோல வரும். வாங்க இப்ப என்னோட வெயிட் அப்டேட் பார்க்கலாம். டுடே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 69.90 kg இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செக் பண்ணும்போது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 kg வரையும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஈஸியாக இந்த வெயிட்டை ஒரு 3 to 4 டேஸில் நம்மளால் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வெயிட்டு டெம்பரவரியாக ஏறின வெயிட் தான். உங்களுக்கு யாருக்காவது சடனாக வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா உடனே டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக வெயிட் லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா வாட்டர்மெலன் தான் எடுத்திருக்கேன். பெரிய பவுல்ல கிட்டத்தட்ட 1/2 kgக்கு மேலதான் இருக்கும் இந்த வாட்டர்மெலன். இவ்வளோ ஃபுல்லா சாப்பிட்டோம்னா நமக்கு பசியே எடுக்காது, கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். நிறைய டைம் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்ற டயட் பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா குவான்டிட்டி பத்தி சொன்னதே கிடையாது. குவான்டிட்டியை பொறுத்த வரையும் அது நீங்க எடுத்துக்கிறது தான். உங்களுக்கு நல்ல வயிறு ஃபுல்லா ஆகுற வரையும் எவ்வளவு ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிடலாம். அதுவும் பர்டிகுலரா ஒரு சில ஃப்ரூட்ஸ் இருக்கு. வாட்டர்மெலன், பைனாப்பிள் அண்ட் பப்பாயா, கிரேப்ஸ், கோவா, இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடலாம். மெலன் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட டயட்டுக்காகவே எடுத்துக்கிற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கிரேவிங்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெம்பரரியா ஏறி இருக்கு இல்லையா வெயிட், அந்த வெயிட்டை வந்து சீக்கிரமா ரெடியூஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த ஃப்ரூட்ஸ் தான். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து தொடர்ச்சியா ஒரு 3 நாள் 4 நாள் 3 வேளையும் சாப்பிட வேண்டியது இல்லை. ஒரு 2 வேளை ஃப்ரூட்ஸ் மட்டும் லஞ்சுக்கு வந்து மீல்ஸ் அதை மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே சரன்னு வெயிட் வந்து குறையும். இல்லை அப்படின்னா 1 டே மட்டும் ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வேற எந்த மீல்ஸுமே எடுத்துக்கலைன்னா கூட நல்ல வெயிட் வந்து ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். என்னோட வெயிட் ரிசல்ட் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு நாளைக்கு என்ன எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும். சரிங்களா? டெய்லி இந்த டெம்பரவரியான வெயிட் எவ்வளோ சீக்கிரம் குறையுதோ அது வரையும் டெய்லி என்னோட வெயிட் வந்து காட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தண்ணி முக்கியம், ரொம்ப முக்கியம். தண்ணி பாட்டில் இது மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் எடுத்து வச்சுட்டீங்க. காலையிலேருந்து வந்து வார்ம் வாட்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3/4 லிட்டர் கிட்ட நான் குடிச்சிட்டேன். சரிங்களா? இந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் காட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். 11 o'clock போல் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். அதனால் ஒரு பெரிய கொய்யாப்பழம் ஒன்று சாப்பிட்டேன். டயட்டில் எப்போதுமே உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கும் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்றதுக்கும் மட்டும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. லஞ்சுக்கு ஃப்ரூட்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இடையில எனக்கு பீரியட்ஸ் ஆனனால ரைஸ் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் வந்து லெமன் ரைஸு, முட்டை பொரியல், டொமேட்டோ சட்னி பண்ணி வச்சுருந்தேன். 1 பவுல் லெமன் ரைஸ் எனக்கு எடுத்துக்கிட்டேன். குட்டி பவுலில் வந்து முட்டை பொரியலும் கொஞ்சமாக
1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சட்னியும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய லஞ்சுக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இடையில தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிக்கிட்டேன். டுடே எனக்கு பீரியட்ஸுங்கிறனால நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக 6:30க்கெலாம் என்னோடய டின்னரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 பவுல் பெரிய பவுலில் வந்து வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். கூடவே 2 ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் எனக்கு. டுடே நான் ஃப்ரூட்ஸு ப்ளஸ் கொஞ்சமாக ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. ரொம்பலாம் கஷ்டமாக இல்லை. அந்த 11 o'clock போல் மட்டும் தான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன். அதுவுமே கரெக்டான டைமுக்கு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பீரியட்ஸ் டைமில் வர பெயினோ இல்லை வேறு ஏதாவது டயர்டோ எதுவுமே இல்லை. நார்மலாக தான் நான் இருந்தேன் இன்றைக்கி. டுடே நான் டயட் ஃபாலோ பண்ணதில் எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குங்கிறத நாளைக்கு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அதனால் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய் பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.